ஆரம்பிக்கலாங்களா? மச்சான் நீ வந்ததுல இருந்து ஒண்ணு நோட் பண்ணியா? நோட் பண்ணல, பென் பண்ண. என்ன மாப்ள? முன்னாடி உட்காந்துருக்கல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒன்னதான் மச்சான் அப்பப்ப திரும்பி பாக்குது. டேய் ஓட்டாத, அமைதியாரு. சத்தியமா மாப்பிள்ள ஒன்னதான் பாக்குது. நான் நிறைய வாட்டி நோட் பண்ணேன். வேணாம் மச்சான், லவ்லாம் வேணாண்டா. படிச்சுட்டு ஒழுங்கா வேலைக்கு போகணும்டா. டேய் பொண்ணுங்க பின்னாடி சுத்தினா டைம் வேஸ்ட் மாப்ள, நிறைய டைம் வேஸ்டா போயிடும். பரவாயில்லையே, இந்த வயசுல நல்லா பேசுறானே. மச்சான் லைட்டா தூக்கம் வருது, லைட்டா தூங்கிக்க வாடா. தூங்குடா மச்சான், டீச்சர் வந்தா நான் எழுப்பி விட்டுறேன். பொண்ணு ஒன்னதான் மச்சான் அப்பப்ப திரும்பி பாக்குது. என் வளகமே நீதாண்டி மச்சான். சொல்றா. அந்த பொண்ணு உண்மையாவே என்னையதான் பாத்துச்சா மாப்ள? இப்பதான் யோகிய பிள்ளை மாதிரி பேசிக்கிட்ட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு இப்ப எதுக்கு அதை கேக்குற? நான் மச்சான் நான் கேட்காம யாரா கேப்பா? சரி விட்டு, நீ சொல்லலைன்னா விட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்றேன்டா தாயில, ஒன்னேதான் மச்சான் பாத்துச்சு. என்னுடைய நண்பன் சொன்ன அந்த ஒரு ஓல் மச்சான், இனியில இருந்து அந்த பிள்ளை நான் லவ் பண்ணலான் இருக்கேன்டா. சப்பாஸ் மாப்ள, சப்பாஸ். அந்த வேலை முடிஞ்சு. Good morning, எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓகே, என்னோட பேரு மகேஸ்வரி. நான் இந்த மாதிரி இப்போ நீங்க போனோம் சப்பால் சமோசம் தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற பேசலாம் கேட்டேன், நீங்க ஃபாலோ பண்ணா நானும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். இல்லாட்டியா பண்ணாய வேலை பார்க்காமச்சு. ஓகேவா? என்ன மச்சான், அந்த டீச்சர் வந்தவொடனே எப்படி பயமுறுத்துறாங்க? மச்சான் ஆய் வர மாதிரி இருக்கடா. சரி, நம்ம பாவத்துக்கு இப்ப எல்லாம் உட்காருங்க. நாளைக்கு நடத்தலாம் டீச்சர். சரி நாளைக்கு நடத்தலாம். உன் பேர் என்னம்மா? காவியா டீச்சர். என்னம்மா புரியல, என்ன சொல்லு? காவியா டீச்சர். பேருமா மதையா சத்தமெல்லாம் பேசு. கலை சாப்பிட்டியா இல்லையா? காவியா டீச்சர். என்னடி சொல்ற? மச்சான் இதான்டா சந்தர்ப்பம். டீச்சர் இப்போ எதுக்கு தேவையில்லாம அந்த பிள்ளைய மிரட்டிகிட்டே இருக்கீங்க? அந்த பிள்ளைங்க உடம்பு சரியில்லை, உங்களுக்கு தெரியுமா? நேற்றுல இருந்து உடம்பு சரியில்லை, அது எங்க எல்லாருக்குமே தெரியும். சும்மா தேவையில்லாம யாரும் டிஸ்டர்ப் பண்ணி சும்மா இருக்க. பாவம் டீச்சர் அந்த பொண்ணு. உடம்பு சரியில்லையாம்மா? சொல்லாம தியாவா? சரி உட்காரு. சரி ஓகே, நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வால்டர். மச்சான் அந்த பொண்ணு உன்னை கூப்பிடுதுடா. டேய் சொல்லு காவியா. ரொம்ப தேங்க்ஸ்ரா. சரி பரவாயில்ல காவியா, எதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? நான் பாத்துக்கிறேன். சரிடா வால்டர். அந்த பொண்ணை என் நண்பன் காப்பாற்றியதால் அந்த பொண்ணுக்கு என் நண்பன் மேல் ஒரு ஈர்ப்பு வந்தது. வால்டர் குட் மார்னிங். வால்டர் பைடா போயிட்டு வரேன். பத்திரமா போ, சரியா? போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு. என்னது? சரிதான் போடா. டேய் சரி போயிட்டு வா. ஓஹோ, இதுதான் காதலா? ஆடாடா, என்ன சாங்கி அடாடி. ஐயோ சவுண்ட வையா, ஏயா நீ வேற. ஆடாடா. அப்புறம் அந்த பொண்ணு என்னை அடிக்கடி திரும்பி பார்க்க ஆரம்பித்தது. என் மனதுக்குள் பூகம்பம். மச்சான் நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என்னான்னு? கட்டுனா இவ்வளவு மாதிரி போட்டாடி தானே கட்டுவேன், இல்லாட்டி. டேய் மச்சான் என்னடா இப்படிலாம் பேசுற? ஒரு வகையில நீயும் காரணம் தான் மச்சான் என் லவ்வுக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ரா மச்சான். சரி மச்சான், டேய் அப்பலாம் பேசாதடா மச்சான். மச்சான் தெரியாம சொல்லிட்டேன் அப்பலாம் உன்னை பாக்குதுன்னு. காவியா, நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுடா ராமானுஜம். நீ அந்த லாஸ்ட்ல உட்காந்துருக்கப்ப என்ன லவ் பண்றியா? ஏன்டா கேக்குற? இல்ல நான் உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்க நடவடிக்கை சரியில்லை. படிப்பு தான் காவியா நம்மளுக்கு முக்கியம். அதுவும் அவன் ஒழுங்காவே படிக்க மாட்டான். தம்பி ராமானுஜம், கொஞ்சம் எடுத்து கையில கொடுத்துருவே, ஒழுங்கு புண்டே உட்காந்துருக்கேன். நீ கேட்டுட்டு தான் இருக்கியா வால்டர்? சாரிடா, சும்மா விளையாட்டுக்கு பேசினேன்டா.